இஸ்ரேல் ஈரான் போர் உச்சகட்டத்தை வந்து தொட்டிருக்கு. இஸ்ரேல் எதை சொல்லி ஈரானை தாக்க ஆரம்பிச்சாங்கன்னா, எங்களோட இருப்புக்கே ஆபத்து இருக்கு, அவங்க அணு ஆயுதம் தயாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு முதல்ல தாக்குதல் நடத்தினது இஸ்ரேல் தான் ஈரான் மேல. இப்ப ஈரானும் பதிலடி தாக்குதல் வந்து நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா இஸ்ரேல் அந்த அணு ஆயுத அமைப்புகள் மேல முதல்ல தாக்குதல் நடத்தினாங்க. இந்த ராணுவ தளவாடங்கள் மீது, ராணுவ அதிகாரிகள் மீது, விஞ்ஞானிகள் மீது தாக்குதல் வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்னன்னா, ஈரானுடைய பொருளாதார வளமேன்னு பார்க்குறப்ப அந்த எண்ணெய் வளங்கள் தான். அதையும் குறி வச்சு தாக்குதல் நடத்துறதா செய்தியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஈரானும் பதிலடி தாக்குதலாம் நடத்திட்டு இருக்காங்க டெல் அவில்ல. இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் ஒரு 406 பேருக்கு மேலே இறந்துட்டதா தகவல் வெளியாகிட்டு இருக்கு. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சேதம் ஏற்பட்டுச்சு, எவ்வளோ உயிரிழப்புகளுங்கிறது வெளிப்படையாக அவங்க சொல்கிறது கிடையாது. இப்போ இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு என்னோட பெட்ரூம் வரைக்கும் வந்து ஈரான் இந்த ஏவுகணை வந்து அனுப்பியிருக்காங்க, நான் வந்து உயிர் பழைச்சிருக்கேன் அப்படின்லாம் வந்து பேசினாரு. அந்த ஃபாக்ஸ் செய்தி தொலைக்காட்சிக்கு பிரிவு சொன்னது. இன்னொரு வேற விஷயத்த சொல்லியிருக்காரு. ட்ரம்ப்பையே கொலை செய்ய முயற்சி பண்ணது ஈரான், 2 முறை முயற்சி பண்ணாங்க, உலகத்திலே மிக சக்தி வாய்ந்த தலைவர் வந்து ட்ரம்ப் தான் அப்படின்லாம் சொல்லிட்டு ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய புகழாரம் சூட்டிட்டு அவரையும் கொலை பண்ண பார்த்தது ஈரான் அப்படின்லாம் கூட சொன்னார். ஆமாம், அதே மாதிரி ஈரானோட அந்த சுப்ரீம் லீடர் அலி கொமேனி அவரை வந்து இஸ்ரேல் கொலை பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்து போயிட்டு இருந்தது. அது வந்து ட்ரம்ப் தான் தடுத்து நிறுத்தினாரு அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்குது. இது எதையுமே உறுதிப்படுத்த முடியாத ஒரு செய்திகளாக தான் வந்துகிட்டு இருக்கு அங்கேருந்து வர்றது எல்லாமே. இதுக்கிடையில் வந்து ட்ரம்ப் திரும்பியும் சொல்லியிருக்காரு, நான் வந்து இந்தியா பாகிஸ்தான் போரை எப்படி நிறுத்தணும் அதே மாதிரி ஈரான் இஸ்ரேல் சண்டையும் நிறுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு.